ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி 9 month ப்ளஸ் பேபிக்கு கோகோனட் ரைஸ் நான் எப்படி கொடுத்தேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரேட்டட் கோகோனட் எடுத்துகிட்டு அது கூட ஒரு 4-5 கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அந்த கோகோனட் மில்கை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கேஷ்யூ நட் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிச்னஸ்க்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மில்கை மட்டும் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக வேணும்னு இல்லை, பேபிஸ்க்கு அப்படிங்கிறதுனால லைக் கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் போதும். அது அந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி அதே மாதிரி செகண்ட் மில்க்கும் எடுத்துக்கோங்க. ஸோ நியர்லி வந்துட்டு நான் 1 கப் மில்க் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் வந்துட்டு தண்ணி எந்த அளவுக்கு ஆட் பண்ண போகிறனோ அது கூட கொஞ்சமாக இப்போது 2 கப் நான் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா 1 கப் கோகோனட் மில்க்கும் இன்னொரு கப் தண்ணியும் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி மீன்வைல் காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா ஹாட் வாட்டரில் மஞ்சத்தூள் துப்பு போட்டு நல்லா கொஞ்சம் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கீ ஆட் பண்ணி கொஞ்சமாக சீரகம், அப்புறம் ஆனியன், அப்புறம் ஷ்ரெட் பண்ண கேரட்டு, அது கூடவே வந்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் அந்த காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ காலிஃப்ளவர் அண்ட் கோகோனட் மில்க் ரெண்டுமே வெயிட் கெயினுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா நம்ம கோகோனட் மில்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வாட்டரும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்ஸ் வச்சு குக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான கோகோனட் மில்க் ரைஸ் ரெடி. இது நீங்கள் 9 month ப்ளஸ் பேபிக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஒரு மதியானமே கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெவியாக இல்லாத மாதிரி இருக்கும்.